அப்துல் கரீம், இப்ப மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில பங்கேற்க மக்கள் வந்திருக்காங்க. இங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு, அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. அதாவது விஜய் வருகை ஒட்டி அந்த சத்திரம் பேருந்து நிலையம் திருச்சி மாநகர் பகுதியில் பல்வேறு பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக திருச்சி மாநகர் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கனரக வாகனங்கள் மாநகர் பகுதிக்கு அனுமதிக்கப்படவில்லை. திருச்சி மாநகர பேருந்து பகுதியில் வழி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்துல் கரீம், இப்ப இவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து போனா ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா? அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அது குறித்த தகவலையும் சொல்லுங்க. அதாவது ஏற்கனவே தமிழக வெற்றிகள் நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் பலர் அறிவுரை வழங்கியுள்ளனர். அதாவது முதலமைச்சர் விஜயோட வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது, 2 சக்கர வாகனத்திலும் நடந்தும் பின்தொடரக்கூடாது என்ற ஒரு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து தமிழக வெற்றிகள் தொண்டர்கள் பின்தொடர்கிறார் இல்லையா என்பதை இன்னும் சில மணித்துறைகள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த நிகழ்ச்சி எவ்வளவு நேரம் நடைபெறும், அதற்கான நேரங்கள் திட்டமிடப்பட்டிருக்கா, விவரங்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கா? அதாவது சரியாக திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தடைந்தார். அதாவது அங்கிருந்து புறப்பட்டு இந்த சத்திரம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய பகுதிக்கு சரியாக ஜோசப் கல்லூரி மைதானத்திற்கு சரியாக 4 மணிக்கு விஜய் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மைதானத்தில் கிட்டத்தட்ட 20 முதல் 30 நிமிடம் வரை மட்டுமே விஜய் பேசுவார். சரியாக 4:45 மணியிலிருந்து 5 மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியிலிருந்து திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து சென்னை செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கிட்டத்தட்ட 30 நிமிடம் மட்டுமே இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, இப்போ அப்துல் கரீம், நீங்க சொல்லியிருந்தீங்க 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு. மீதமுள்ள மக்களை சந்திக்கிறதுக்காக அவர் ரோட் ஷோ மாதிரி போவாரா? அது மாதிரியான தகவல் எதுவும் வெளியாகி இருக்கா? அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் சாலை மார்க்கமாக புறப்பட்டு வருகிறார். அதாவது அந்த திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஒயர்லெஸ் ரோடு, KK நகர், LIC காலனி, மன்னார்புரம், டிவிஎஸ் டோல்கேட், சென்னை பைபாஸ் வழியாக இரண்டு சாலைகளில் 2 பக்கமும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு மக்கள்கள் பாதுகாப்பாக நிற்க வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. விஜய் அவருக்கான பிரத்யேக வாகனத்தில் அமர்ந்து பொதுமக்களை பார்த்து வருவார். அதாவது சாலைகளில் மட்டுமே பொதுமக்கள் பார்க்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஜோசப் கல்லூரி மைதானத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனந்தி.